ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம மாடர்ன் லவ் சென்னை 2023 தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ்ல தனிப்பட்டு வேற வேற கதைகளோட பின்னப்பட்டு இருக்க இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம இமைகள் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். காதல் எவ்வளவு அழகானது எவ்வளவு அருமையானதுன்னு காட்டப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. சோ வளவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. காலேஜ் படிக்கையிலே ஹீரோயினிக்கு ப்ரொபோஸ் பண்ண, ஆனா அதுக்குமே ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்லாம அடுத்த நாள் பீச்சுக்கு வர சொல்லி எனக்குமே நான் 12th படிக்கும் போது தான் தெரிஞ்சது என் கண்ணுல ரெட்டினா ரீஜெனரேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு. இதனால என் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு நாள் மொத்தமாவே என் கண்ணு தெரியாமலே போயிடும். இப்ப கூட சைட்ல இருக்க எதையுமே என்னால பார்க்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனைனால தான் எனக்கு உன் மேல காதல் இருந்துமே அது உன்கிட்ட சொல்லாமலே இருந்தேன். இப்பயுமே நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டன்றதுனால தான் இது உன்கிட்ட சொல்றேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நீ ஒரு நாள் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு நீ எந்த முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து ஒரு 2 நாள்ல ஹீரோமே ஹீரோனிய கூட்டு அவளோட பேர் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத அவனுமே காமிக்கிறான். இதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லாமலே சொல்ல அதை பார்த்து ஹீரோனிமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் ஹீரோனிமே ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு நாள் கண் பார்வை மொத்தமா போனாலும் நானுமே எதையுமே பார்க்கலையேன்னு கவலைப்படக்கூடாது, என்ன எல்லா இடத்தும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்க ஹீரோவுமே அவளுக்காக எதையுமே செய்யறான். இதுக்கிடையில அவங்க 2 பேருக்குமே ஒரு இடத்துல வேலையுமே கிடைச்சு அவங்களோட லைஃப்மே ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கையில 2 வீட்டு சம்மதத்தோட மேரேஜுமே பண்ணி மேரேஜ் லைஃப்குள்ளேயுமே போறாங்க. அப்படியே கொஞ்சம் மாசத்துல ஹீரோனிமே பிரெக்னென்ட் ஆக அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்குமே ஹீரோனிக்கு இருக்க அதே பிரச்சனை இருக்குமான்ட்டு டாக்டர் கிட்டயுமே போய் கேக்குறாங்க. அதுக்கு டாக்டருமே அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, நீங்க சந்தோஷமா குழந்தை பெத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல அப்படியே ஹீரோனிக்கு வளகாப்பெல்லாம் ஹீரோ கிராண்டாவே பண்றான். இப்படியே நாட்கள் கடந்து போக அவங்களுக்குமே ஒரு நாள் பெண் குழந்தையுமே பிறக்குது. ஹீரோனிக்குமே கண் பார்வை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில எப்படி நம்ம குழந்தைய வளர்ப்போன்ட்டு அவளுமே ரொம்பவே கவலைப்படுறா. இப்படியே 6 மாசம் கடந்து போக குழந்தையுமே விளையாடிட்டு இருக்க ஹீரோனோட கண்ணுக்கு குழந்தையுமே பாதியா தான் தெரியுறா. அப்படிதான் நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. ஹீரோனிக்குமே என்னாச்சுன்னு தெரியாம பதட்டப்பட அதை கேட்டுட்டு ஹீரோனியோட அம்மாவும் ஹீரோவும் வேகமா வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோனியுமே பவுடர் டப்பால மூடிய காணான்றதை நோட் பண்ணி குழந்தையோட வாய்க்குள்ள இருந்து மூடியுமே எடுத்துடுறா. இருந்தாலுமே ஹீரோ குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்ட அப்படியே அவனுமே குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரான். இப்ப டாக்டருமே குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோனியுமே ரொம்பவும் பயப்படுறா. அதுக்கு ஹீரோ தான் கண்ணு தெரிய யாரும் குழந்தைய வளர்க்கலையா, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். அப்படியே குழந்தைக்குமே 5 வயசுமா ஆயிடுது. ஹீரோனிக்குமே கண் பார்வை ரொம்பவுமே மோசமாயிடுது. எப்பவுமே கஷ்டப்பட்டுதான் ஸ்கூலுக்கு குழந்தைய கிளப்பி விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுமே தான் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணானே சொல்லிட்டு போன் பேசிட்டு இருக்க வெளியிலயுமே ஸ்கூல் வேன் வந்ததுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோனிய குழந்தைய விட வரையில. அப்ப அந்த வேன் டிரைவருமே டெய்லி ஏன் இந்த மாதிரி லேட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அப்படியே ஹீரோனிய ஹீரோ கிட்ட வந்து நீங்களுமே கொஞ்ச நேரம் தான் வீட்டுல இருக்கீங்க, அப்ப பாப்பாவுமே ஸ்கூலுக்கு கொஞ்சம் கிளப்பி விடலாம்ல, தினமும் லேட் ஆகிறதுனால அவங்களுமே திட்டுறாங்க சொல்லி அலறா. அன்னைக்கு நைட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஹீரோ ஹீரோனி 2 பேருமே கிளம்புறாங்க. தன்னோட பொண்ணுமே பக்கத்து வீட்டுல கொள்ளு பார்க்க போறேன்னு சொன்னதுனால அவளையுமே அங்க விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு டாக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு 2 குழந்தைகளுமே கையை பிடிச்சிட்டு போறதை நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு நம்ம பாப்பாக்குமே தம்பியோ தங்கச்சியோ துணையா இருந்தா நல்லா இருக்குமேட்டு ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோனியுமே உங்கள்ட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நமக்கு இன்னொரு குழந்தை வேணாம் சொல்லிட்டு அப்படி இருந்துமே திரும்பியா அதை பத்தி கேக்குறீங்க, இந்த குழந்தையுமே வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே நான் உனக்கு எந்த உதவியுமே செய்யலையா, குழந்தை பிறந்த 5 வருஷம் தான் அதை பாத்துக்கிறது கஷ்டம், அதுக்கு மேல அவங்களோட வேலையை அவங்களே பாத்துக்க போறாங்கன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோனியுமே அந்த 5 வருஷமும் நான் தான் கஷ்டப்படணும், எனக்குமே வேலைக்கு போன புக்ஸ் படிக்கணும் நிறைய ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனையால என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட பார்வை தான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா என்னோட வாழ்க்கையுமே சேர்ந்து தான் போயிட்டு இருக்குன்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறா. அதுக்கு ஹீரோவுமே உன்னோட கஷ்டத்தை மட்டும் தான் நீ சொல்லிட்டு இருக்க, நான் நம்ம குழந்தைக்காக தான் அதை கேட்டேன், எனக்கு இப்ப ஃபங்க்ஷன் போற மூடே போயிடுச்சு, நாளைக்கு கல்யாணத்துக்கு போய்க்கலான்ட்டு டாக்ஸியுமே கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஹீரோனியை விட்டுட்டு போனதுமே அவளுமே ரொம்பவே கவலைப்படுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவே வந்து உன்னோட சுச்சுவேஷனை புரியாம நான் தான் பேசிட்டேன், என்னையுமே மன்னிச்சிடு, நான் லவ் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான் இப்பயுமே எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நல்லா யோசிச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணத்திலுமே உனக்கு தான் வீணை வாசிக்க பிடிக்கும்ல, அதனால நீ வேணா வீணை வாசிக்க கத்துக்கியா, அதுக்குமே பார்வை இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல, ஒரு வாட்டி நீயுமே ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோ சொல்ல ஹீரோனுமே சரின்னு சொல்லிடுறா. அப்படியே அடுத்த 2 வருஷத்துல ஹீரோனியுமே சூப்பராவே வீணை வாசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படியே ஹீரோனி கண்ணுக்கு ஹீரோ மட்டும் தான் தெரியறான். இப்படி மனைவியோட ஆசையை புரிஞ்சுக்கிற கணவர் கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய வரமா இருக்கும்.